முன்னாடி அண்ணன் வெட்டினாங்களா? இப்ப நான் பதில் வெட்டிட்டேன். 18 லட்சம் பேரம் முடிக்கப்பட்ட தீபக் ராஜ். சந்தேக வளையத்தில் காதலி. சிதம்பரம் மதிமுக பிரமுகர் முதல் சென்னை ஆற்காடு சுரேஷ் வரை அதிர வைக்கும் கூலிப்படை தலைவனின் பின்னணி. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் 20ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் தான் திருமணம் செய்து கொள்ளும் பெண் மற்றும் அவரது தோழிகளுடன் சேர்ந்து கேடிசி நகர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம கும்பல் ஒன்று தீபக் ராஜாவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இதில் சம்பவ இடத்திலேயே தீபக் ராஜா உயிரிழந்தார். இதையடுத்து இந்த கொலை வழக்கை விசாரிக்க திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. இதற்கிடையே இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்த பிறகே தீபக் ராஜாவின் உடலை வாங்குவோம் என கூறி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்ட வழக்கில் தனிப்படை போலீசாரிடம் கொலையாளிகள் சரணடைந்ததாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து போலீசாரிடம் சரணடைந்தவர்களை பாளையங்கோட்டை அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்தும் குற்றவாளிகள் குறித்தும் கொலை செய்த கூலிப்படை குறித்தும் வெளியாகியுள்ள தகவல்கள் நம்மை கிறுகிறுக்க வைக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தில் மதிமுக பிரமுகராக வலம் வந்தவர் பழனிவேல். இவரை கடந்த 1998ஆம் ஆண்டு 7 பேர் கொண்ட கூலிப்படை ஒன்று படுகொலை செய்தது. இதில் கூலிப்படையாக சென்றவர்களில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 அடக்கம். இதில் ஒருவர் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரியைச் சேர்ந்தவர். இவர் கொலை நடந்த சில ஆண்டுகளில் மர்மமான முறையில் இறந்து போனார். மற்றொருவர் ராமையம்பட்டி வேப்பங்குளத்தைச் சேர்ந்தவர். இவரது பெயர்தான் தீபக் ராஜன் கொலை வழக்கில் அடிபடுகிறது. இவரே கூலிப்படையை எய்தவராக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இவருக்கு உறுதுணையாக தீபக் ராஜின் காதலி உள்ளிட்டோர் இதில் இணைந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. கூலியாக 18 லட்சத்தை வாங்கி கொண்டே இந்த டீம் தீபக் ராஜனை கொலை செய்திருக்கிறது. சென்னையில் நடந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கிலும் இந்த கொலையாளிகளின் கைவண்ணம் உண்டு என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தீபக் ராஜனை கொலை செய்து தப்பியவர்களின் காரை வைத்து விசாரித்த போலீஸ் தலைநகர் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர தேடுதலில் ஈடுபட்டிருந்துள்ளனர். மறுபுறம் கொலையாளிகள் சார்ந்த சமூக பெருந்தலைகளிடம் கொலையாளிகளை சரண்டர் செய்ய பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் குறிப்பிட்ட சமூகத்தின் பெருந்தலைகள் அவர்கள் சரண்டராக உள்ளனர் என குற்றவாளிகளை மதுரை நத்தம் சாலையில் ஒப்படைத்துள்ளனர் என சொல்லப்படுகிறது. அதன்படி கொலையாளிகள் 6 பேரில் 4 பேர் நாங்குநேரியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மீதி 2 பேர் சேரன் மகாதேவியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இதில் கபாலி கண்ணனின் மகன் நவீன், லெப்ட் பெருமாளின் மகன் முருகன், போஸ் என்பவரது மகன் இசக்கிமுத்து மற்றும் பவித்திரன் உள்ளிட்டோரை கொலையாளிகளாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதில் இந்த கூலிப்படை கூட்டத்திற்கு நவீன் என்பவன் தலைமை தாங்கியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலையாளிகள் எதிரெதிர் சமூகம் என்றாலும் அவர்கள் கூலிப்படையே. இதில் அறவே சாதி இல்லை என்கின்றனர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். தீபக் ராஜ் கொலை வழக்கில் அவரது காதலி சந்தேக வளையத்திற்குள் வந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.